ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, தவமாய் தவம் இருந்தாலும், என்கிட்ட எவ்வளவுதான் பணிஞ்சு விரிஞ்சு வணங்கி வேண்டினாலும், கோடி கோடியாய் என் உண்டியல்ல வந்து காணிக்கையை கொட்டினாலும், இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உன்னை தேடி வந்து குறி சொல்றேன்னா, இப்போது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். நீ ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிக்கிற, அதில் முடிவெடுக்க முடியாமல் திணற. அதனால தான் அனைத்தையும் உனக்கு சரி செய்யும் விதமாக உன்னை பார்க்க வந்திருக்கேன். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்ய கற்று வச்சுக்கோ. எப்போவுமே இந்த உலகம் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மனிதர்களும் ஒரே மாதிரி பழக மாட்டாங்க. திடீர்னு உன்னை பாராட்டி பேசுவாங்க, திடீர்னு உன்னை திட்டி தூக்கி போடுவாங்க, திடீர்னு உனக்கு ஆதரவா நல்லா சிரித்து பேசி பழகுவாங்க, திடீர்னு உன்கிட்ட சண்டை கூட போடாமல் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. உன்னை ஏணியில் ஏற விட்டுட்டு நீ கவனிக்காத நேரம் அந்த ஏணியை எடுத்து தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் விசித்திரமானவர்கள் என்பதை நீ புரிஞ்சு வச்சுக்கோ என் செல்லமே. ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கையேந்தி, சாயப்பா எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு இந்த மனிதர்கள் கேட்குறாங்க. ஆனால் அடுத்தவனை கெடுக்கும் போதும் அழிக்கும் போதும் பாவம் செய்யும் போதும் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தண்டனை கொடுப்பேன்றதை மட்டும் ஏன் மறந்து போகிறாங்கன்னே எனக்கு புரியலை. நல்லது செய்கிற நான் கெட்டது செய்கிறவங்களுக்கு தண்டனையை கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? நீ செஞ்ச ஏதோ ஒரு விஷயம்தான் இப்போது உன் வாழ்க்கையில இருளை ஆக்கிரமித்து உனக்கான கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற யோசனைகளை கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டங்களை தாண்டி வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. கஷ்டங்களை கொடுத்த நானே அதற்கான முடிவையும் நல்லபடியாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எப்போ உனக்கு வருத்தம் வந்தாலும், கோபம் வந்தாலும், எரிச்சல் வந்தாலும், சலிப்பு வந்தாலும், அந்த சூழ்நிலையில் நீ பொறுமையாக அமைதியாக இருந்துட்டீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஆனந்தமானதா அழகானதாக மாறிவிடும் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளையும் கவலைகளையும் களைந்து விட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த சாயப்பா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இனி இன்பமயமானதாக மாறப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு உனக்கான சொத்து சுகங்களையும் செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். சம்பாதிச்சதை செலவு செஞ்ச காலம் போய் முதல்ல செலவு செஞ்சுட்டு அப்புறமா அதை அடைக்கிறதுக்காக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்போதைய மனிதர்களின் வாழ்க்கை மாறிவிட்டதல்லவா? கடன் கடன்னு எல்லாத்தையும் கடன்லையே வாங்குறீங்க. வீடு வாங்கினாலும், கார் வாங்கினாலும், வீட்டில் பொருள் வாங்கினாலும், ஒரு சின்ன பொருள் வசன செலவானாலும் கூட கடன் கார்டை பயன்படுத்தி வாங்கக்கூடிய அளவுக்கு, அப்புறம் அதை அடைக்கிறதுக்காக மாதம் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இவ்வளவு மோசமானதாக ஆக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் மாறணும் என் பிள்ளைகளே. படுத்தாலும் புரண்டாலும் ஒட்டுவது தான் ஒட்டும். நீ என்னதான் உழைச்சாலும், சொத்து சேர்த்து வச்சாலும், சொத்தை காப்பாற்ற முயற்சி செஞ்சாலும் உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஆடம்பரமாக அனாவசியமாக அடுத்தவங்க வாழ்கிறாங்க, அடுத்தவங்க வாங்குறாங்க நீயும் வாழாமல் நீயும் அதை போல் வாங்கணும்னு நினைக்காம இருப்பதை வைத்து உனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ பழகு. என் பரிபூரண ஆசீர்வாதம் பெற்ற உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்த உனக்கு இனிமே எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கு. அது நீ எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. தேவையில்லாத கடன்களை தவிர்த்து விட்டு தேவையில்லாத செலவுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் செய்ய பழகு. எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கும் போது உன் வாழ்க்கையில் உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கை இன்பமயமாய் மாறப்போகுது என் செல்லமே. உன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசி. நேர்மறையாக நீ சிந்திச்சினா கண்டிப்பாக உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இத்தனை நாள் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். இனி எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் செல்லமே. உன் மனசில் இருக்கிற குறைகளை எல்லாம் போக்கி உனக்கான விஷயங்களை நிறைவானதாக நான் கொடுக்க போகிறேன்.
உன் மனசுல தற்பெருமையோ பயமோ சந்தேகமோ பொறாமையோ அகம்பாவமோ எதுவும் இல்லாம இது எல்லாத்தையும் தாண்டி முன்னேறணுன்ற எண்ணத்தோடு இரு. நீ சந்தோஷமாக வாழ பழகிட்டினா சகலமும் தானாக உன்னிடம் வந்து சேரும். நீ சந்தோஷமாய் இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்தது தான். முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் உன் மனநிலையை நீ சந்தோஷமா வச்சுக்கோ. உன்னை கீழே விழ வைத்தவர்கள் முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வச்சு ஜெயிச்சு வாழ வச்சும் காட்டுவேன். உன்னுடைய விளக்கை அணைக்க இருளை கொண்டு வருவதற்காக பல பேர் முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உன்னை ஜொலிக்க வைப்பதற்கு நான் இருக்கேன். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட துணையா இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கு வெற்றியையும் கொடுப்பேன்னு சொல்லத்தான் குறி சொல்ல வந்தேன். ஏதாவது ஒரு ரூபத்துல நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பிக்கையோட இரு. உன் தலைவிதியை மாற்றி உனக்கு சதி செய்யும் மனிதர்களை மாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னா நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. அதனால் உனக்கு எந்த நஷ்டமோ கஷ்டமோ வராது. உன் பக்தியை ரசிப்பவனும் என்னை ஏற்றுக்கொண்ட உன்னை ஏற்றுக்கொண்ட தகப்பனாகவும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசு கொடுப்பது தானே நியாயமாக இருக்கும். அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரமாகவே உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுப்பேன். உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கப் போகிறேன். சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை அள்ளி அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் என்னால் எதுவும் செய்ய முடியலையே நினச்சி கவலைப்படாத. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு முடியாதுன்னு நீ நினச்சதையும் முடிச்சு காட்டுவேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் எல்லாமே முடியும். வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன். பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலே போய்விடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தர்றேன். நீ அடுத்தவங்களை திருத்தணும்னு நினச்சினா உன் வாழ்க்கையில் தோற்று போயிடுவ. அதனால் எல்லாரையும் காலம் திருத்தும்னு அதை காலத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு நீயாக உண்மையாக உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிக்கு பிடித்த விதத்தில் வாழ்ந்து விட்டுப்போ. நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். என்ன நடக்க போகுதுன்றத உன்னால் யோசிக்கவோ கணிக்கவோ முடியாது. நடக்கப் போவதை இப்படி தான் நடக்கணும்னு உன்னால் உருவாக்கவும் முடியாது. ஆனால் நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும்னு நம்பலாம் அல்லவா? நீ மகிழ்ச்சி கொண்ட மனதோடு என்னை நம்பும்போது உன் வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் அழகானதாக நான் நிச்சயமாக ஆக்கி தருவேன் என் செல்லம்.